தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. மாதுரு தோஷம் அப்படின்னு சொன்னீங்க. ஜாதகத்துல மாதுரு ஸ்தானம் அப்படின்னா 4ஆம் பாகம், அம்மாவை சொல்லக்கூடியது. வயதுக்கு வந்த ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்ணால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் மாதுர் தோஷம், மாதுர் சாபம் என்று பெயர். 2 இருக்கு, தோஷம் இருக்கு, சாபம் இருக்கு. இதுல மாதுர் சாபம் அப்படின்னா உங்க ஃபேமிலியில கேன்சர் சார்ந்த இறப்புகள் இருக்கும். குறிப்பா கர்ப்பப்பை சார்ந்தத்துல வரும். குழந்தைகள்ல 30 வயசுக்கு மேல ஆண் மகன்கள் தாண்டும் போது அவனுக்கு நிச்சயமா கண்டங்கள் வரும். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி தாங்க பிரச்சனை நுனித்துல்லியமாக கண்டறிந்து அதற்கான வழிபாடுகள், ஏன்னா அதான் பண்ண முடியும். இந்த மாறு சாபத்திற்கு வழிபாடை தாண்டி சில பிராக்டிஸும் பண்ணலாம். அது ஒன்று வந்து திருநங்கைகளுக்கு உதவி, பெரிய ஒரு வளர்ச்சி. கோயில்கள் அலையவானா இந்த ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுட்டு இந்த பாலாம்பிகை படத்தை தொடர்ந்து பார்த்து வழிபாடு செய்து வர மிகப்பெரிய ஏற்றம் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகர் ஜோதிடாலயத்தின் நிறுவர், பிரசன்ன ஜோதிடர், மக்கள் ஜோதிடர், சொல் சித்தர், திருச்செந்தூரார் திருசிர் நித்யா குருஜி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். நம்ம பழைய நிறைய வீடியோக்கள் அவர் வச்சு நம்ம காணொளி நிறைய பார்த்துருக்கோம். பிரசனத்துக்கான விளக்கங்கள், நிறைய தோஷத்துக்கான விளக்கங்கள், குலதெய்வத்துக்கான விளக்கங்கள், நிறைய குடும்பத்திற்கான விளக்கங்களும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட நடக்கிற விஷயத்துக்கு குழப்பங்கள் எல்லாத்துக்கான தீர்வையும் ஐயா மூலியமா நம்ம தீர்வு என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள், கருணாமூர்த்தி, கருணை வடிவமாக இருக்கக்கூடியவர், வறியவருக்கும் வாடுவோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி தீபமாக்கு ஸ்பெஷலான வணக்கம். வணக்கம். ஆதன் ஆன்மீக சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் சிறப்பான நாளாகவும் இன்பமான வணக்கமாகவும் இருக்கட்டும். ஐயா, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது மாதுரு தோஷம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி விளக்கம் அப்புறமா சொல்கிறேன் நீங்கள். ஆனால் எனக்கு இப்போவே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆதன் ஆன்மீகம் நேர்களும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு என்னோட விருப்பம். அப்படின்னா என்ன? ஓகே, மாதுர்னா அம்மான்னு அர்த்தம். மாதுர் ஸ்தானம் அம்மா, அதாவது ஜாதகத்துல மாதுர் ஸ்தானம் அப்படின்னா 4ஆம் பாகம், அம்மாவை சொல்லக்கூடியது. இல்லை அம்மா வயதில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் சொல்லக்கூடியது அது மாதுர் தானம். அது மாதுர். அதான் இப்போ மாதுர் தோஷம் அப்படின்னா இது வந்து அடல்ட் ஏஜில், அதாவது அம்மானா ஒரு பொண்ணு அம்மா வர்றதுக்கு ஒரு வயசுக்கு வரணும், கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகணும். அப்போது அது மாதிரியான பெண்களுக்கு நடந்த அபகடனம் அப்படின்னா துன்பங்களை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது மாதுர் தோஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு பிரசன்னத்தில் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும் ஒரு குடும்பத்தில். இது எப்படிலாம் இருந்தால் அவங்க பிரசன்னம் பார்க்க வருவாங்க. குறிப்பாக நிறையா அலைஞ்சிருப்பாங்க, ஏகப்பட்ட பக்கம் ஜாதகம் பார்த்துருப்பாங்க, ஏகப்பட்ட பக்கம் பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட கோயில்கள் போயிருப்பாங்க. எண்ட் ஆஃப் ப்ராடக்டில் பிரசன்னம் பார்க்க வருவாங்க. பிரசன்னம் பார்த்துடலாம், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, பார்ப்போம் அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு நாங்கள் தான் அந்த டேர்மை சொல்லுவோம். இது மாதுர் தோஷம் உங்கள் ஃபேமிலியில். அது வரைக்கும் தெரியாது, என்ன பிரச்சனைனே தெரியாது. குறிப்பாக எப்போவுமே லைஃப்பில் என்ன பிரச்சனைனே தெரியாத வரைக்கும் ஒருத்தர் டெவலப்மெண்ட்டே ஆக முடியாது. பிரச்சனை என்னன்னு தெரியணும்ல. நான் ஏங்க இப்படி இருக்கேன், நானும் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், நான் ஏங்க இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே ஃபஸ்ட்டு கேட்கணும். அதுக்கு காரணத்தை தொலைவும் போது தான் உங்களுக்கு அது கரெக்டான, அதுக்கான அந்த கேள்விக்கான கரெக்டான பதில் உங்களுக்கு, இதுதான்ப்பா உனக்கு பிரச்சனை, அப்போ இதனால தான்ப்பா நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பயோ மெமரி, அதாவது உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்கான வேகத்தை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு உங்களுக்கு அசைவம் சாப்பிட்றது தான் பிரச்சனைன்னு உதாரணம் ஒன்று. நம்ம உடம்புக்கு உங்கள் உடம்புக்கு அசைவம் செட் ஆகலைங்க, நீங்கள் ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கீங்க, ப்ரோட்டீன் கொஞ்சம் குறைங்க டாக்டர் சொன்னார்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை கான்சியஸ் வந்துடும், சரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்போது ஜாதக ரீதியாகவோ பிரசன ரீதியாகவோ உங்களுக்கு துன்பப்படுவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு துன்பமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக துன்பம் நிவர்த்திக்கான வழிக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ இந்த மாதுர் தோஷம்னு ஒருத்தர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையால தான் உங்க குடும்பம் கஷ்டப்படுது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தோஷங்கள் சாபங்கள்லாம் இருக்கு. அதுல குறிப்பா அந்த மாதுர் தோஷம் நீங்க கேட்கும் பொழுது ஒரு வயதான பெண் அல்லது ஒரு இளம் பெண், அது இளம் பெண்ணா ஒரு வயதுக்கு வந்த ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்ணால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் மாதுர் தோஷம், மாதுர் சாபம் என்று பெயர். 2 இருக்கு, தோஷம் இருக்கு, சாபம் இருக்கு. இதுல மாதுர் சாபம் அப்படின்னா இப்போ 2 தாரங்கிறதுலாம் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்ப காமனாக இருந்திருக்கும். பல மாவட்டங்களில் குறிப்பாக கிராம பகுதியில் 2 தாரம் நிறையா இருக்கும். அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆனால் ஒரே வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாறு சாபம் கிடையாது. முதல் தாரம் இருக்கும் போதே 2ஆவது தாரம் கல்யாணம் பண்ணுவாங்க, அல்லது ஒரு தாரம் இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு அந்த பெண்ணுக்கு குழந்தைகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரியான கேசஸில் அந்த குழந்தை என் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு 4 பேர் கூடி ஒரு பிரச்சனையாவது, என் குழந்தை கிடையாதுங்க,
அப்படின்னு அந்த பெண்ணுக்கு கற்புக்கு களங்கம் வகைக்கும் வகையில் அல்ல அந்த பெண் வந்து அவமானப்படும் வகையில் நடந்து கொள்வது. முதல் தாரம் இருக்கும் போதே இன்னொரு தாரம் வச்சுட்டு அந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது முதல் தாரம் அதுல இருந்து விலகி போய் கஷ்டப்பட்டு ஜீரோல இருந்து ஒரு சொம்பு கூட இருக்காது, எல்லாமே வேணாம், நீ வேணா, உன்னோட இது வேணாம்னு சொல்லி பையனை கூட்டிட்டு இழுத்துட்டு வந்து தனியா குடும்பம் நடத்தி தனியா வாழ்க்கையில வளர்ச்சி பண்ணி தனியா போராடி தனியா கஷ்டப்பட்டு வளர்ந்தக்கூடிய தாய் எவ்வளவு மன வலியில் இருப்பான். அவரோட லைஃப் அவருடைய வாழ்க்கையில 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றா அப்படின்னா 80 ஹஸ்பண்ட் இல்லாம ஏகப்பட்ட அவமானங்கள் நிறைய சமூகத்துல இருக்கு இல்லையா, ஆண்கள் மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டமான சூழல்ல ஒரு பெண் அவ்வளவு கஷ்டத்துல வாழ்றா அப்படின்னா அந்த மனோவலி ஃபுல்லா அதெல்லாம் மாதுர் சாபம் தான். ஒரு போராடி அவளுக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்போ கிடைக்கும் லைஃப்ல? அப்போ கரெக்டா இல்லையா? நம்ம அது வந்து தாத்தா பண்ணதோ யாரு பண்ணதோ அவளுக்கான நீதி அப்படிங்கிறத கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. அதுதான் மாதுர் சாபமாக அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமா பார்க்குறோம். இதுல அவங்க சபிக்கலனாலும் அது சாபமா போகும். நிச்சயமாக அவங்க வேதனைப்படும் போது சபிச்சா கூட கம்மியா இருக்கும், மனவேதனைப்பட்டு இறந்து போறாங்க பாருங்க, மிக கடுமையா இருக்கும். அப்போ இதுல வந்து கிணறு சார்ந்த இறப்பு இருந்தாலும் மாதுர் தோஷம்னு வரும், கிணத்துல இறந்து போயிருப்பாங்க. இதுலயே நான் வந்து ஒரு மாதுர் தோஷத்திற்கு உதாரணமாக சமீபத்துல பார்த்த பிரசன்னம், இப்போ இந்த போன வாரத்துல பார்த்த பிரசன்னம், ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் பகுதி மாவட்டத்தில் இந்த பிரசனத்தை பார்க்குறேன். நம்ம நம்ம அலுவலகத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலியில் பிரசனம் போட்டு நாங்கள் தான் அவங்க நிறைய பெரிய பெரிய இடத்துல பிரசனம் அவர் ஆல்ரெடி பார்த்துருக்காரு. நிறைய ரொம்ப ஒரு பெரும் மதிப்புக்குரிய ஒரு மனிதர் தான் சமூகத்தில். அவருக்கு வந்து நாங்கள் பிரசனம் பார்த்துட்டு மாதுர் தோஷம் உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்குங்க ஐயா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்ன சொல்கிறோம் அப்படியே உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் கேன்சர் சார்ந்த இறப்புகள் இருக்கும், குறிப்பாக கர்ப்பப்பை சார்ந்தத்தில் வரும். புத்திரர்கள் குழந்தைகள்ல 35 வயசுக்கு மேல ஆண் மகன்கள் தாண்டும் போது அவங்களுக்கு நிச்சயமா கண்டங்கள் வரும். அதே போல நிறைய விதவைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அப்பாக்கள் முன்னாடி இறக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் அதீதமான சம்பாத்தியங்கள் இருக்கும், பட் இப்போ வந்து எல்லாமே லாக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஏன்னா தசாபுத்தியும் அது மாதிரி இருக்கு, பிரசனமும் ஜாதகம் சேர்ந்து பார்க்கும் பொழுது. அப்போ இதுதாங்க இவங்களுடைய கிராஃபு, இதுதான் இருக்கு. அப்போ உங்க முன்னோர்களில் ஒரு பெண் இறப்புக்கான காரணம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு போது அவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்றாரு, ஆமாங்க எங்கள் ஃபேமிலியில் முன்னாடி, ஏன்னா அவங்களுடைய ப்ரெஸ்டீஜான ஒரு குடும்பம், ஒரு தலைமுறைக்கு அதாவது அவங்க அப்பா தாத்தா தலைமுறையில் அவங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்பொழுது அவங்க கிணத்துல இறந்து போகிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது காரணமாக ஆயிடுது. அது அவர் இறப்பதற்கு தகுந்தாப்புலாம் பேசியிருக்கலாம், நீ எதுக்கு இப்படி இருக்க, ஒன்னால் குடும்பமானம் போச்சு, ஆச்சம் ஏதோ ஒரு கஷ்டப்படும் வகையில் பேசினால கூட ஒரு இறப்பு காரணமாக கூட நம்ம இருந்திருக்கலாம். அப்போ அதனால தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அவர் கண்களையும் அழுதுட்டு, ஐயா நீ சொன்னது அத்தனையும் உண்மை, என் பையன் வந்து 1.5 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டான், ஒரே பையன் அவருக்கு, பெரிய சொத்து, ஒரே பையன் 35 வயசா வச்சு இறந்து போயிட்டான். அது நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய ஃபேமிலியில் கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய் இருந்தது, அதே போல் வாரிசுகளுக்கு சின்ன சின்ன உபத்திரங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாரு அவர். அப்போ இது போல் எண்ணற்றமான பிரச்சனைகளுக்கு மாதுர் சாபம் ஒன்றே காரணமாக இருக்கும். குழந்தை பிறப்பு தடங்களுக்கு மாதுர் சாபம் நிச்சயமாக காரணமாக இருக்கும். இதில் எதனால வந்து இதில் நிறைய பிரிவு இருக்குது. அதாவது எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இல்லை எதனால இந்த சாபங்கள் வந்தது உங்கள் ஃபேமிலிக்கு, இதை வந்து பிரசனம் மூலம் நுனித்துல்லியமாக, அதாவது பர்ஃபெக்டாக இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி இதாங்க பிரச்சனை நுனித்துல்லியமாக கண்டறிந்து அதற்கான வழிபாடுகள், ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியும். பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அட்லீஸ்ட் வழிபாடு பண்ணலாம், அதை சிறப்பாக பண்ணலாம், எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இந்த மாறு சாபத்திற்கு வழிபாடை தாண்டி சில ப்ராக்டிக்ஸும் பண்ணலாம். அது ஒன்று வந்து திருநங்கைகளுக்கு உதவி, பெரிய ஒரு வளர்ச்சி திருநங்கைகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தங்காயி தெய்வம்னு சொல்லுவாங்க, கரூர் மாவட்டத்தில் எல்லாம் வீரப்பூர்லாம் அங்கே இருக்குது. இல்லைன்னா கன்னி சுவாமின்னு சொல்லுவாங்க, கன்னி தெய்வம் சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது, ஒரு தெய்வம் வழிபாட்டில் ஒரு தெய்வம், இந்த சுவாமியை மட்டும் கும்பிடுங்க கண்டிப்பாக நிச்சயம் மாற்ற வரும் நம்பிக்கையாக சொல்லலாம் அப்படின்னா அது வந்து இவங்க தான். இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. பால திரிபுர சுந்தரி பாலாம்பிகை. நிச்சயமாக மாதுர் தோஷம், பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபங்கள், ஸ்திரீ சாபங்கள், அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட சாபங்கள், கன்னி தெய்வங்கள், இந்த அது சம்பந்தப்பட்ட குறைகள், குழந்தை பிறப்பு குறைகள், வீட்டில் பெண்கள் விருதியாகல, பெண்கள் மகிழ்ச்சியே இல்லைங்க, பசங்க வந்து ஆம்பளைங்க பெண்களை கரெக்டாக பார்த்துக்க மாட்டேங்கிறானுங்க, ஒன்றா வாழ மாட்டேங்கிறானுங்க, கருத்தாக இருக்க மாட்டேங்கிறானுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு மாதவிடாய் பிரச்சனைக்கு உட்பட எனக்கு கரெக்டாக மாதவிடாய் ஆக மாட்டேங்குதுங்க, 40 நாள் கொண்டு சாகுது, பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்குது, குழந்தை பிறக்கல கஷ்டம் இருக்குது,
ஃபெலோபியன் டியூப்ல கன்சீவ் ஆகி ஒரு டியூப் கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஒரே டியூப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பலர் நாங்க பிரச்சனை பார்க்குறோம். அவங்க அத்தனை பேத்துக்கும் தீர்வாக நாங்க சொல்லக்கூடியது இவங்க தான். பெரிய மாற்றம் தரக்கூடியவர். கோயிலுக்குள்ள அலைய வேணாம், இந்த ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுட்டு, நம்ம ஒன்றும் ஃபோட்டோ கடையெல்லாம் என்கிட்ட கிடையாது, இது ஃபோட்டோ நானே வாங்கிட்டு தான் வந்தேன், அதனால நீங்கள் வந்து ஃபோட்டோ எங்கேயோ ஒன்று வாங்கி இந்த பாலாம்பிகை படத்தை தொடர்ந்து பார்த்து வழிபாடு செய்து வர மிகப்பெரிய ஏற்றம் வரும். இதை வந்து ஒரு வழிபாட்டு முறையாக நாங்கள் வச்சுருக்கோம். பிரசன்னத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வழிபாடு இது நீங்கள் இப்படி கும்பிடுங்க அப்படின்ட்டு குறிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் ஆடி பௌர்ணமி, தை அமாவாசை, தை 1, பங்குனி உத்திரம், இது 4 நாள் ஏதோ ஒரு நாள் செலக்ட் பண்ணுறோம். இல்லைன்னா அவங்க பிரசன்னத்தை வந்தாப்புல ஒரு மாதங்களை செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதத்தில் இந்த நாட்கள் வருடந்தோறும் கும்பிடுங்க, இறங்கு பொழுதுல ஒரு 3 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அது பிரசன்னத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஜென்ரல் பொதுவான அட்வைஸுக்கு அது செட் ஆகாது. ஒரு பிரசனை பார்த்து அதில் என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு க்ரோத் வழிபாடை அந்த ஒரு வழிபாடு பெரிய வளர்ச்சி வெற்றிகளை கொடுக்கும். நான் கோயிலுக்குள்ளலாம் முடியாது, நான் வந்து நீங்கள் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, திருநங்கைகளுக்கு உதவி, திருநங்கை உதவினோடனே போயிட்டு இந்த பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது, வஸ்திரம் கொடுக்கணும், துணி ஆடை கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் நிறைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடிய சூழலாக இருக்கும். மேபி ஒரு ஆசிரமத்தில் இருக்கலாம், அவங்க கல்யாணம் ஆகிற பிரச்சனை இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து வஸ்திரம் கொடுக்கலாம். பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சுருக்கீங்க, பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பொண்ணாகவே இருக்கலாம், அவங்களோட பொருளாதாரம் உங்களுக்கு தெரிய போகுது, அவங்க பத்திரிக்கைன்னு கொண்டாந்து கையில் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கான பண்ட பத்திரம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை குறிப்பாக வஸ்திரம், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் சேர்ந்த அபகடனம், அதாவது அவருடைய மன கஷ்டத்தில் அவர்கிட்ட சாபங்கள் நீங்குவதற்கு உடை கொடுக்கறது, உடை ரொம்ப பிரதானமாக பெண்ணுக்கு தேவைப்படும். அது காஸ்ட்லியாக ஒரு பட்டு புடவை மாதிரி கொடுக்கறது. துணி தேய்க்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, தேய்க்கிறவங்களுக்கு இஸ்திரி பெட்டி தானம் செய்வது, இது எல்லாமே மாதுரோஸ்லேருந்து செயல்பாட்டு மூலியமாக, வழிபாடு இல்லாமல் நீங்கள் செய்கிறது மூலமாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த மாறுதோசைலாம் விட்டுருங்க, இது பரியாமனா சரியா போல வேண்டாம். நீங்கள் இஸ்திரி பெட்டி கொடுத்தாருன்னா அவர் நல்லா இருப்பார்ல. நீங்கள் இஸ்திரி பெட்டி கொடுக்குறீங்க, புதுசு கொடுக்குறீங்க, புதுசு ஒரு 7,000 8,000 வரும், அவர் தேய்ச்சி தான் அதை சம்பாதிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒன்று தானமாக கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் வேலை செய்கிற பொண்ணு வந்து பத்திரிக்கை கொடுக்குது, ஒரு புடவை கொடுக்கும்போது அந்த பொண்ணு சாமோட போகுது, இல்லை சந்தோஷமானு சொல்ல போகுது. அப்போது ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும் தான் லைஃப்பில். ஏதோ ஒன்று உங்கள் புண்ணியம் ஒன்று சேர்க்குறீங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அப்போ நிச்சயமாக நல்லது நடக்கும். தாராளமாக பண்ணுங்க. அப்போது தோஷங்கள் சாபங்கள் எது இருந்தாலும் நல்லது பண்ணுங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். ஐயா, இப்போ மாத்ரு சாபம் பற்றி சொன்னீங்க. இப்போதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகுது, 30 வயசில் ஆகுது, ஒரு சில பேர் 35 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை ரொம்ப லேட்டாக பிறக்குது, இல்லை இந்த பிசிஓடிலாம் இப்போ அதிகமாக பேசப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒருத்தருக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும், இதெல்லாம். அப்போ அவங்க அந்த பரிகாரங்கள்லாம் முன்னாடி பண்ணலையா? இந்த சாபங்கள் அவங்கள தொடராமல் இந்த ஜென்ரேஷன் இவங்களை வந்து அது தொடருதான்றது ஒரு கேள்வி. அதை ஆன்மீகம் நேர்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து திருப்பி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். சிம்பிளா இப்போ ட்ரெண்ட் இப்போ வந்து பிரியாணினால கொஸ்டின், அந்த பிரியாணி, இப்போ இந்த பிரியாணி ஷாப் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது ஒன்று நிதானம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, 12-15 வயசில் நீங்கள் நடிக்க போயிட்டீங்க. உங்களுக்கு அந்த டைமில் எவ்வளோ பிரியாணி ஷாப் இருந்தது, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரியாணி சாப்பிடுவீங்க, இல்லை மந்த்லி எவ்வளோ சாப்பிடுவீங்க? இல்லை, நான் வந்துன்னா அப்போ பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மி. என்னென்ன நடிக்க வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து மாதத்தில் அப்பா சம்பளம் வாங்கிட்டு வரப்போ பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் ஹோட்டல்ல வாங்குற பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வீட்டில் தான் சமையல். என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் அம்மா வீட்டில் சமைப்பாங்க. ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர்றது, இல்லை ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு நினைச்சா கூட மாசத்துல ஒரு நாள் அப்படி வைக்கலாம். அது அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்ததுனால அந்த ஹோட்டல் போற ஒரு வழி இருந்தது எங்களுக்கு. அது கூட இல்லாத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் வந்து நாங்க படிச்ச டைம்லலாம் அது கூட கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்பாக்கே மந்த்லி ஒரு தான் உங்களுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. ஆமா. அப்போது இது என்ன நடக்குன்னா, பிரியாணி ஷாப்பு அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கும் ரொம்ப. ஏன்னா மக்கள் தேவைக்கு குறைவாக இருந்திருக்கு. அப்போ ரொம்ப கம்மியாக இப்போ சந்துக்கு பிரியாணி உங்களுக்கு கடை கிடைக்கும். அப்போது மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் மாறுது, அவங்களுடைய உண்ணும் பழக்க வழக்கம் மாறுது, அதெல்லாம் பொறுத்து நோய் இருக்குது. அப்போது அந்த பிசிஓடி இதெல்லாம் மாது சிம்டம்ஸு, பட் நோய் இது அதை பொறுத்து இருக்குது. அப்போ மக்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் போது தப்பு அதிகரிக்குன்னு சிம்பிளாக இவ்வளோ விஷயம். நீ பிரியாணி சாப்பிட்ற தொடர்ந்து நல்லதா? அப்போ வாய்ப்பு அதிகரிக்கும் போது தப்பு அதிகரிக்குது. அந்த டைமில் வாய்ப்பு கம்மியாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருந்தது. ஃபோன் பெருசாக கிடையாது, ஃபேஸ்புக் பெருசாக கிடையாது, இன்டர்நெட் பெருசாக கிடையாது. அப்போது அதுக்கான தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அவர்கள் பெரிதாக தவறு செய்யக்கூடிய எண்ணத்திலும் இல்லை. அப்போது அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. ரெண்டாவது, அவருடைய பழக்க வழக்கத்திலேயே ஒரு நன்மையோடு இருக்கும். எப்போவுமே
நீங்கள் முன்னாடி இப்போ அப்பா அம்மா டைமில் இல்லை அதுக்கு முன்னாடி டைம்லாம் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. ஆமா. கண்டிப்பாக நீ போய் சாப்பிட்டு தான் அனுப்புவாங்க. கோயில் வந்து கம்பல்சரி கோயில்கள் போவாங்க. ம். வழிபாட்டு முறைகள் இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமூகத்தோடு ஒன்றி இருந்தார்கள். ம். ஒரு வழிபாட்டு முறை விரதங்கள் இருப்பாங்க. விரதங்கள் இருப்பாங்க. வருசானா வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, ம். புடவை கும்பிடுவாங்க. இதெல்லாம் பழக்கம். Daily கோலம் போடுவாங்க. ஆ அப்போ பழக்க வழக்கம் மாறி போச்சு. ம். அப்போ பிரச்சனை அதிகரிச்சிருச்சு. ம். அப்போ அதிக பிரச்சனை அந்த டைம்ல அந்த பிரச்சனை வந்தாலும் பெருசா பேசப்பட்டிருக்காது. ம். அதே மாதிரி அந்த டைம் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு ஊர்ல நம்மள மாதிரியோ அல்லது ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு அஸ்ட்ராலஜியை பார்க்கறதே கஷ்டமா போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் போய் நிற்பாங்க. ம். அவரு அவங்களுக்கு அந்த பிரச்சனை கைடன்ஸ் பண்ணுவார். அதை ஒபே பண்ணுவாங்க, கேட்பாங்க. ம். இப்போ இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செய்யும். பிரச்சனைக்கான தீர்வு கிடைப்பதற்கான மனோபக்கம் குறைவாக இருக்கு. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கக்கூடியவர்கள் கம்மியாக இருக்காங்க. எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க, இல்லை விதண்டவா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் ஒரு இது பண்ணுறான். அப்போ அப்படி கிடையாது. ஊரில் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் போய் கேட்பீங்க, அப்படி ஹஸ்பண்ட் சண்டையாக இருக்குது, ஒரே குடிச்சிட்டு ரகலையே பண்ணுறாங்க, பிரச்சனை என்னப்பா அப்படி பண்ணுற, கட்டணம் போன கை நீட்டு அடிக்கலாமா, நீ போய் ஒரு 6 மாதம் போய் அம்மா இருந்துட்டு வாமா, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும். அவன் தனியாக அங்கேயும் சமைச்சு சாப்பிட்ருந்தா அமைதியாக இருப்பான், ஏதோ ஒன்று. அப்போது அந்த இதை ஒபே பண்ணாங்க. இது மாதிரியான செட்டப்பில் இது மாதிரியான ஒரு சமூக கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம வெளியே வருவது, நமக்கு வாய்ப்புகள் அதிகரிப்பது, அடுத்த தலைமுறைகளுக்கு வாய்ப்புகள் அதிகரிப்பது, இது போன்ற விஷயத்தை டக்குன்னு பண்ணுறாங்க. அதான் விஷயம். அப்போது இதுக்கு வந்து சாபதோஷம் காரணம்னா அது காரணம் இந்த வளர்ச்சிகள், இந்த வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் கூட இதுலேயுமே நல்ல குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லது பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க. நம்ம கிளைண்ட்லேயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதிக பேர் இருக்காங்க. அன்னதானம் சம்பாதிக்கிற பகுதியில் ஒரு 20% பணம், அதாவது 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா 20% பணத்தை நல்லது பண்ணுறக்குனே பல பேர் இருக்காங்க என்னோட கிளைண்ட்ஸ்லேயே. அப்போது இருக்க தான் அவங்களுக்கு தான் செய்கிறாங்க, இந்த மகாளுக்கு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆளுக்கு ஏற்றாறு போல் வரத்தான் செய்யுது. இதுதான் அதில் விஷயம். முன்னாடி ஏன் இல்லைன்னா, முன்னாடி வந்து இல்லாத காரணம் இதுதான், வாய்ப்புகள் குறைவு, அந்த டைமில் அவங்க எக்ஸ்போசர் குறைவு. அப்போ அதுபோல் எண்ணங்கள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கான மனோபாவம் இருந்தது. இப்போயுமே பண்ணலாம். இப்போ நான் மாறுசாபம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் ஃபேமிலி 2 தடவை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன், கல்யாணம் ஆகி பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு அந்த ஃபேமிலிக்கு, அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரி போதும், அனுசரிச்சிருப்போம், அன்னுண்டியமாக இருப்போம், சரி ஓகே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு மனோவை போய் வச்சுக்கிட்டா அவருடைய வாழ்க்கை நடத்தலாம். மனசு தானே காரணம். இப்போ நான் பிரச்சனைன்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த மனசை அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பக்குவமே குறைவாக இருக்குது. ரெண்டாவது அதை வந்து உடனே தீர்வு வேணும்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சண்டை வந்துருச்சா உடனே பிரேக்கப் தான் காதல்லாம். ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது சின்ன பிரச்சனையா உடனே அடுத்த கட்டமான ஒரு ஆமாம் வேணாம் அப்படிங்கிற சூழல் தான். அப்போ அப்படி கிடையாது இல்லை.